ஒரு காலத்தில் பசுமை நிறக் காட்டில் பறவைகள் பாடியும் பட்டாம்பூச்சிகள் பறந்தும் இருந்தன. அந்தக் காட்டில் பின்னி என்ற சிறிய நரி வாழ்ந்தது. மற்ற நரிகளைப் போல ஓடவும் சண்டை போடவும் அவன் விரும்பவில்லை. அவனுக்கு புதிர்கள் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் காலை அவனுக்கு ஹலோ ஹலோ என்ற ஒரு குரல் கேட்டது. பின்னி சுற்றி பார்த்தான். அப்போது அங்கே ஒரு பெரிய பழைய மரம் இருந்தது. நீயா பேசினது என்று பின்னி கேட்டான். ஆம் என்றது அந்த மரம். நான் பேசும் மரம். உனக்கு ஒரு புதிர் சொல்லட்டா? சந்தோஷத்தில் பின்னியின் கண்கள் பிரகாசித்தன. சொல் சொல் என்றது. மரம் புன்னகைத்தது. சரி, இதோ என் புதிர். நீ சரியாக சொல்லினா உன் காட்டிற்கு மகிழ்ச்சி தரும் தங்கப் பழம் தருவேன். மரம் சொன்னது, எனக்கு முகம் இருக்கு, ஆனால் கண்கள் இல்லை. கைகள் இருக்கு, ஆனால் கரங்கள் இல்லை. நாள் முழுக்க நகர்கிறேன், ஆனால் நடக்கவில்லை. நான் யார்? பின்னி யோசித்தான். முதலில் அவன் லூனா என்ற முயலை சந்தித்து புதிரை கேட்டான். லூனா, உனக்கு பதில் தெரியுமா என்று கேட்டான். லூனா சொன்னது, அது மேகமா? பின்னி யோசித்தான். மேகம் நகரும், ஆனா கைகள் இல்லையே. அடுத்து அவன் பூபா ஆந்தையை சந்தித்தான். பூபா சொன்னது, அது ரோபோட்டா? பின்னி சிரித்தான். இல்லை, ரோபோட்டுக்கு கரங்கள் இருக்கு. பிறகு அவன் ஆற்றின் அருகே போனான். அங்கே மிலோ ஆமை இருந்தது. பின்னி புதிரை சொன்னான். மிலோ சொன்னது, இது நம்ம தினமும் பார்க்கிறதா இருக்கும்னு தோணுது. அப்போது பின்னியின் கண்கள் பிரகாசித்தன. எனக்கு தெரியும். அவன் ஓடி மரத்திடம் சென்று பதில் சொன்னான். அது கடிகாரம். மரம் சொன்னது. சரியான பதில். கடிகாரத்துக்கு முகம் இருக்கு, கைகள் இருக்கு, ஆனால் அது நடக்காது. மரம் தன் கிளைகளை அசைத்து தங்கப்பழத்தை கீழே விழ வைத்தது. பின்னி அதை எடுத்தவுடன் காடு முழுவதும் மலர்கள் மலர்ந்தன. எல்லோரும் சந்தோஷமாய் இருந்தனர். அந்த இரவு பின்னி நன்றாக தூங்கினான். அவன் கற்றுக்கொண்டது, நல்ல யோசனையும் நண்பர்களின் உதவியும் இருந்தால் எந்த புதிரையும் தீர்க்கலாம்.